அப்படின்னு கொஞ்ச நேரத்தில் எங்கள் அம்மா சவுண்டு விடுவாங்க பாருங்களேன். இன்றைக்கி நான் மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டுருக்கும்போது ஆட்டோ வரத்துக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பர்ஸு கீழே விழுந்துருச்சுங்க. பர்ஸு விழுந்தது எனக்கு அப்போவே தெரிஞ்சது. அன்னோ எப்போ தெரிஞ்சதுன்னா, ஆட்டோ ஏறி நான் போக வேண்டிய இடத்துல போய் நின்றுட்டு இருக்கும்போது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சரி ஓகே இப்போ ஒரு இன்னொரு ஆட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பர்ஸை காணோம். ஐயோ, இத்தோடு நான் 4 பர்ஸ் தொலைச்சிருக்கேங்க ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும். பிகாஸ் சம்திங் இஸ் ராங் வித் மீ ஹேண்ட்லிங் பர்ஸ். எப்போவுமே எனக்கு அந்த டைனி பர்ஸ் தான் பிடிக்கும். அந்த டைனி பர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது கிளிக்கில் போட்டுருவேன். பட் ஃபைனலி சம் குட் கை ஆக்சுவலி நான் தேடிட்டு இருந்த 20-30 செகண்ட்ஸில் ஊபர் கால் பண்ணி, ஆட்டோ கால் பண்ணி, அங்கே இருக்கே தேடுறதுக்குள்ளே அந்த பதட்டத்துக்குள்ளே அந்த 20 செகண்ட்ஸ் தாங்க, ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ். வித்தின் த 20 செகண்ட்ஸ் எனக்கு திரும்ப மெசேஜ் வந்துச்சு ஃப்ரம் வாட்ஸ்அப். ஒன் பர்சன் என்னோடய விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எனக்கு வாலெட் கிடச்சிருக்கு, நான் உங்களுக்கு கொடுத்துருவா, இல்லைனா வந்துட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன், நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கோங்க அந்த மாதிரி. ஸோ எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி குட். இப்போ கூட வந்துட்டு கடவுளே அந்த அந்த பர்சனுக்கு வந்துட்டு எப்போவுமே எதுவுமே நடக்காமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதை நினச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி எனக்கு இந்த எப்போவுமே 4% மிஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எப்போவுமே கிடச்சது இல்லை, எப்படி இந்த பர்சனுக்கு கிடச்சிது அப்படின்னு யோசிச்சா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் வந்து கும்பகோணமில் யாரோ இங்கே சென்னை வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்களோட பர்ஸை வந்து நான் கண்டுபிடிச்சேன். நானும் அப்பாவும் கண்டுபிடிச்சோம். அதை வந்துட்டு கண்டுபிடிச்ச ஒரு 2-3 நாளில் வந்துட்டு ட்ராக் பண்ணி வி ஃபவுண்ட். அதாவது அவங்க இன்னொருத்தவங்களோட விசிட்டிங் கார்டு வச்சுருந்தாங்க, அவங்களோட விசிட்டிங் கார்டு அப்படியே ட்ராக் பண்ணி வி ஆக்சுவலி கொரியர்டு தட் பர்ஸ் பிகாஸ் நிறைய ப்ரூஃப் இருந்துச்சுன்ட்டு. எப்போவோ நான் பண்ண ஒரு சின்ன ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வந்துட்டு இப்படி பூமராங்காக என்னை வந்திருக்கு அப்படின்றது வந்துட்டு எனக்கே ஓகே, த யூனிவர்ஸ் இஸ் தேர் அப்படின்னு தோணுச்சு.